ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு காமராஜர் உடைய ஸ்டேச்சர் வந்து இங்க பெரிய வளர்ந்துருக்கு. அதாவது காமராஜர் என்பவர் வந்து ஒரு நாடார் சமூகத்துக்கு ஒரு ஐக்கானாட்டு ஒரு ஐடென்டிட்டியாட்டு வளர்ந்துருக்கு. இது வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். காமராஜர்ன்றது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாரு, எல்லாருக்குமே பொதுவான தலைவராக இருந்தாரு. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நடந்தது. அங்க ஓபிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல முதல் 25% அது காமராஜர் முன்னெடுப்புலதான் நேரு பண்ணி கொடுத்தாரு. அது எல்லாருக்குமான தலைவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான தலைவர் ப்ரொஜெக்ஷன் போகிறது வந்து அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது வந்து எந்த கட்சியும் பண்ண, பட் எல்லா கட்சியும் முத்துராமலிங்க தேவர் பின்னாடி ஒரு சமூகம் திரளும் போது காமராஜர் பின்னாடியும் ஒரு சமூகத்தை திரள செய்யும். அந்த சமூகம், அந்த நாடார் சமூகம் இன்னைக்கு திமுக பின்னாடி பெரும் திரளாக நிற்குது. முன்பு எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு நாடார்கள் வந்து திமுக ஆட்சியில் கொஞ்சம் எம்பவர்டா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பெரிய திமுக சிட்டிங் அமைச்சரவையில 3 நாடார் மந்திரிகள், ஒரு ஸ்பீக்கர் இருந்தாங்க. அதிமுக பொறுத்தவரை ஒரே ஒரு நாடார் மந்திரி தான் போனாட்டி இருந்தாரு.